சமயத்தில் காப்பாள் சமயபுரத்தாள்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம திருச்சி மாவட்டத்தோட அடையாளமே இந்த சமயபுரம் மாரியம்மன் தான். பழனிக்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்கள் போகிற இடமும் இதுதான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். பொதுவாக நாம தான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சு விரதம் இருப்போம். ஆனால் உலக மக்களோட நன்மைக்காக அந்த அம்மனே விரதம் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் பச்சை பட்டினி விரதம். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து மொத்தம் 28 நாளைக்கு அம்மன் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்களாம். இந்த டைமில் அம்மனுக்கு வழக்கமான சமையல் சாதமோ நெய்வேத்தியமோ கிடையாது. ஏன் தெரியுமா? அம்மன் உஷ்ணமாக தவம் இருக்கிறப்போ அவங்கள குளிர்விக்கிறதுக்காக துள்ளு மாவு, திராட்சை, ஆரஞ்சு, அப்புறம் இளநீர் பானகம் இதை மட்டும்தான் நைவேத்தியமாக படைக்கிறாங்க. காரம், உப்பு எதுவும் கிடையாது. இப்படி கடுமையான விரதம் இருக்கிற நம்ம அம்மன் மனசு குளிரணும்னு வேண்டி பக்தர்கள் எல்லாரும் கூடையாக பூக்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அம்மன் பூக்களுக்கு நடுவில் ஜொலிக்கிற அந்த அழகு இருக்கே, அதான் ஃபேமஸான பூச்சொரிதல் விழா. இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, இங்கே வந்து வேண்டிக்கிட்டா சர்ஜரி பண்ண வேண்டிய நோய்கள் கூட சரியாகிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அம்மை நோய் போட்டவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இங்கே வந்து தங்கி மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டா உடனே குணமாகிடுதான். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இங்கே இருக்கிற நாகக்கன்னி சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தில் தாங்கள் கட்டிட்டு வந்த சேலை முந்தானையை கிழித்து தொட்டில் கட்டுறாங்க. குழந்தை பிறந்ததும் உடனே வந்து நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கண்ணனூரில் இருக்கிற ஆதிமாரியம்மன் தான் நம்ம சமயபுரத்தாளுக்கு அம்மாவாம். வருஷத்துக்கு ஒரு முறை சமயபுரத்தால் தன் அம்மா வீட்டுக்கு சீர் வாங்க போவாங்களாம். அப்போது அம்மன் முகம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் தாயை பிரிஞ்சு திரும்ப வரும்போது அம்மன் முகத்தில் சோகம் தெரிகிறதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. கேட்கவே சிலிர்க்குதுல்ல. காலையில் 5 மணியிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை போய் அந்த மகமாயியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவள் எப்பவும் நமக்கு துணையாக இருப்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.